So hello everyone, welcome to Yellowgreys. So இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வந்துட்டு UiPath API டூலை யூஸ் பண்ணி SQL டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி இங்கே இருக்கிற டேட்டா வந்துட்டு ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் நம்ம SQL டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் டேட்டாபேஸ்? ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரேஜ் கான்செப்ட்னா என்னென்னா, ஸோ ஒரு டேட்டாவை நம்ம வந்து வேறு ஒரு மோடில் இருந்து, ஃப்ரம் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் இருந்தோ இல்லை ஒரு அவுட்லுக் இமெயில் இருந்தோ, ஸோ வேறெவர் நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் எதுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு தேவைன்னும் போது நம்ம இந்த டேட்டாபேஸ்லேருந்து நம்ம இந்த டேட்டா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து இருக்குது. ஸோ லெட்ஸே வந்து MySQL அப்படின்றது வந்து ஒரு டேட்டாபேஸ். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டாபேஸ் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது. ஈவன் ஆரக்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரக்கிள் டிபின்னு கூட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸில் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது, இல்லை ஃப்ரம் இந்த மாதிரியான டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறது, இப்படின்ற ஒரு நிறைய மெத்தட் ஆஃப் டேட்டா மேனிப்புலேஷன் தான் வந்து இந்த செஷனில், இந்த என்டையர் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்டையர் செஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, அந்த டேட்டாபேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஸோ ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு டிபியில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம், என்னெல்லாம் வந்துட்டு டேட்டா வந்து எப்படிலாம் டேட்டா வந்து கண்டிஷன் பேஸ் படி வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த என்டையர் செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஐ ஹாவ் அ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு சாம்பிள் டிபி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜிமெயில் கான்செப்ட் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ஜிமெயில் கான்செப்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜிமெயில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சைன்அப் பண்ணுவீங்க. கரெக்டாக என்ன பண்ணுவீங்க? சைன்அப் பண்ணுவீங்க. இந்த சைன்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதோட உங்களுடைய சம் ப்ரிஃபிக்ஸ் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நியூ இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த இமெயில் ஐடி. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் செக்யூரிட்டி கொஷின்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதை கொடுத்து சைன் அப் பண்ண உடனே, ஓகே, இது கொடுத்து சைன் அப் பண்ண உடனே என்ன ஆகும்? உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, ஸோ அதோட ஜிமெயிலோட டிபியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு இது டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜிமெயில் வந்து சைன் அப் அப்படின்ற மாதிரி ஒரு டேபிள். ஸோ அதே மாதிரி ஜிமெயிலில் வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது ஜிமெயிலில் அவங்க கம்பெனியில் வந்து வேறு ஜிமெயில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு டிபி டேபிள் வச்சுருந்தாங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிறது வந்து ஜிமெயில் சைன்அப். அந்த டேபிள்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள்குள்ளே, ஓகே, ஸோ என்ன இருக்கும்? ஸோ இங்கே என்னெல்லாம் வந்து நம்ம ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டுக்கான ஹெட்டர்ஸ் வந்து காலமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிபி. இங்கே வந்து ஜிமெயிலோட சைன்அப் டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நேம், அப்போது லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் மிடில் நேம், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின், இந்த மாதிரி வந்துட்டு லோட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு இந்த லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கொரி வந்து என்ன சொல்லுவோம்னா இன்சர்ட் கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு நியூ ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொரி யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது எப்படி வந்து நம்ம சைன்இன் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகேங்களா? நான் ஒரு ஜிமெயில் வந்து சைன்இன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சைன்இன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும் இல்லையா? ஸோ அப்போ யூசர் நேம் கொடுப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து கேட்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன் இன் அப்படின்றது வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற இமெயில்
ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேட்டாபேஸில் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டேட்டாபேஸில் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை சைன்இன்க்கு வந்து அலோவ் பண்ணும். சப்போஸ் வந்து நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்து இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த டேட்டாபேஸில் செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இல்லை அந்த இமெயில் ஐடி வந்து அந்த டேட்டாபேஸில் ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்வேலிட் யூசர் நேம் அப்படின்னு வரும். அதே மாதிரி பாஸ்வேர்டும் இன்கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணது இல்லையா, இது போயிட்டு இங்கே செக் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையான்னு எடுத்துகிட்டு வருது. இது என்ன அப்படி கொரி அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரி யூஸ் பண்ணோம். அதை வந்து எக்ஸிக்யூட் அப்படின்றதுக்காக மட்டும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம UiPathல எப்படி யூஸ் பண்ணால் ரன் கொரி அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்சர்ட்டில் டேட்டா புதுசாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெலீட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து SQL, அதாவது நீங்கள் வந்து ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SQLல தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து செலக்ட் அப்படின்னா என்ன, செலக்ட் கொரினா என்ன, இன்சர்ட் அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து வெரி பேசிக் கொரி. இன்சர்ட்டு, அதுக்கப்புறம் அப்டேட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலீட்டு. இதை தாண்டி ஓகேங்களா, இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய கொரிஸ் இருக்குது ஓகேங்களா. நான் அது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொரிஸாக நான் வந்து எங்கே ரெஃபர் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ பிஃபோர் தட் வந்து இந்த கொரியில் இது வந்து ரொம்ப பேசிக்கான கொரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய கொரிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த என்டையர் செஷனில் ஸோ இந்த ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் பண்ண போகிறோம். நம்ம மேபி வந்து ஒரு எக்ஸலில் இருக்கிற டீட்டெயிலில் ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு டிபியில் இருக்கிற டேட்டா வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு நியூ ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இல்லை பல்க் ரெக்கார்டை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் பல்காக வந்து ரெக்கார்டை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, இல்லை கண்டிஷன் பேஸ் படி எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி கண்டிஷன் பேஸ் படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ என்ன அப்டேட்டு என்ன டெலீட் அப்படின்றது இது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு கொரியுமே ஹேண்டில் பண்ணும்போது நான் டீட்டெயில்டாக அப்கமிங் செஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கூகுளில் போயிட்டு ஓகேங்களா W3 SQLல ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SQL பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SQL டுட்டோரியல் கிடைக்கும். இந்த SQL டுட்டோரியலில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. செலக்ட் கொரி, வேர் கொரி அண்ட் இந்த மாதிரி வந்து டெலீட்டு, அப்டேட்டு, இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்கும். ஜாயின், லெஃப்ட் ஜாயின், இந்த மாதிரி இந்த கொரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன இந்த கொரி, இந்த லெஃப்ட் ஜாயின்னா என்ன பண்ணணும், ஸோ ரைட் ஜாயின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா கமெண்ட்ஸ்லையுமே நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு யூஸ் கேஸ் வந்துட்டு கொடுக்குறேன் அப்கமிங் செஷனில். ஸோ அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் சிஸ்டமில் அப்படின்னா நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து SQL சர்வர் வந்து உங்களுடைய மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு SQL சர்வர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து விசிபிள் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் இந்த டெவலப்பர் அப்படின்றதில் இந்த பர்டிகுலர் இது வந்துட்டு SQL சர்வரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ தேவைப்படும் ஓகேங்களா. சர்வர் அண்ட் ஸ்டூடியோ 2 தேவைப்படும். ஸ்டூடியோ வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி கூகுளில் போயிட்டு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த SSMS வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சர்ச் பார் சிஸ்டமில் வந்துட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கூகுளில் வந்துட்டு இல்லை யூடியூப்பில் வந்து செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி வந்துட்டு SQL சர்வர் அண்ட் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த டேட்டாபேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த டேட்டாபேஸில் நமக்குன்னு UiPathக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம நிறைய டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணி டேட்டா மேனிப்புலேஷன் வந்து பண்ண போகிறோம். பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் திஸ் கனெக்டிங் வித் UiPath அண்ட் SQL சர்வர் நீங்கள் பண்ண வேண்டியது
ஃபஸ்ட்டு வந்து சில பேசிக்கான queries வந்துட்டு SQL queries வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு SQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்கமிங் செஷனில் நான் எப்படி வந்து UiPath ஸ்டூடியோவில் ஸோ we have a lot of activities, okay, bulk insert, bulk update, connect to database and disconnect from database, insert, run command, run query, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ த என்டையர் SQL டேட்டாபேஸ் சீரீஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள். யூ வில் கெட் அன் குட் ஐடியா. ஸோ உங்களுக்கு ஒரு குட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Thank you for watching. So I will post the next video in the next session.